மத்திய கிழக்கை நிலையற்றதாக மாற்றி இருக்கிறீர்கள். ஈராக்கு அதே போன்று லெபனானில் மோதல்களை மீண்டும் தூண்டி விடுவதற்காகத்தான் இந்த காரியங்களை செய்தீர்கள். ஈராக்கில் திரும்ப சண்டை வரணும், லெபனானில் உள்நாட்டு போர் வெடிக்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையாக இருக்கு. அதை தாண்டி காசாவை மக்கள் மறக்க வேண்டும் என்பது உங்களுடைய தேவையாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய 15 அம்ச திட்டத்தை ஈரான் பெற்றுக்கொண்டிருக்கிறது என்கிற தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லைகள் இல்லாத தாக்குதல்கள் தொடரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவில் நடத்தி வந்த யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 166வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 26 நாட்களை தாண்டி கொண்டிருக்கிறோம். இப்படியான நிலையில் என்னவெல்லாம் நடக்கிறது மத்திய கிழக்கில் என்பதுதான் இன்றைய அப்டேட்டடான நியூஸாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் சமாதானத்துக்கு ரெடி, நாங்கள் ஈரானை சமாதானத்திற்கு அழைத்து கொண்டிருக்கிறோம், ஒரு 15 அம்ச தீர்மானங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு வெளியிட்டிருந்தார். அது தொடர்பாக ஈரானும் உடனடியாக பதில்களையும் கொடுத்திருந்தது. அது பற்றிய ஒரு மேலதிகமான பிரேக்கிங் நியூஸான ஒரு செய்தியையும் நம்முடைய தளத்தில் தனி வீடியோவாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இப்படியான சூழலில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிகமான முக்கியமான செய்திகளில் இந்த யுத்தம் தொடர்பாக தொடர்ந்து இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று பேசி வரக்கூடியவர்களில் மிக முக்கியமான ஒருவராக ஸ்பெயினுடைய பிரதம மந்திரி இருக்கிறார். ஸ்பெயினுடைய பிரதமர் தான் காசா வார் நேரத்திலையும் நேரடியாகவே மிக தெளிவாக இஸ்ரேலுக்கு எதிராக நின்றவர் மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்தை தனி நாடாகவும் ஸ்பெயின் அங்கீகரித்தது. அதை தாண்டி இந்த வார் நேரத்தில் அமெரிக்காவினுடைய எந்த விமானங்களும் ஸ்பெயினுடைய தளங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதையும் மிக தெளிவாக அறிவித்தவர் ஸ்பெயினுடைய பிரதமர். அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவில் ஏற்படுத்தியதை போன்ற அதே மாதிரியான ஒரு அழிவை லெபனானிலும் உருவாக்குவதற்குத்தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை மிக காட்டமாக சொல்லியிருக்கக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டால், நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு பேசுகிற நேரத்தில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம் என்பது ஒரு முழுமையான பேரழிவு, இது அனைத்து சர்வதேச சட்டங்களையும் நீரில் மூழ்கடிக்கிற விதமான ஒரு செயல்பாடு, எனவே இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஸ்பெயினுடைய பிரதமர் மேலதிகமாக பேசும்போது சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, இது வழக்கமாக சில நபர்களுடைய நலன்களை பூர்த்தி செய்வதற்காக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்கிறது. சில பேருடைய தேவைக்காகத்தான் இந்த யுத்தம் செய்யப்படுகிறதே தவிர உலகின் வேறு யாருக்கும் எந்த தேவையும் இதிலே கிடையாது என்று சொல்லிட்டு இந்த யுத்தம் எல்லாம் ஏன் பண்றீங்க என்று கேட்கக்கூடியவர், சர்வதேச சட்டத்தை முழுமையாக சீர்குலைச்சிருக்கிறீங்க, மத்திய கிழக்கை நிலையற்றதாக மாற்றி இருக்கிறீர்கள், ஈராக்கு அதே போன்று லெபனானில் மோதல்களை மீண்டும் தூண்டி விடுவதற்காகத்தான் இந்த காரியங்களை செய்தீர்கள். ஈராக்கில் திரும்ப சண்டை வரணும், லெபனானில் உள்நாட்டு போர் வெடிக்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையாக இருக்கு. அதை தாண்டி காசாவை மக்கள் மறக்க வேண்டும் என்பது உங்களுடைய தேவையாக இருக்கிறது. லெபனான் மேல பெரிய அழுத்தமான தாக்குதல்களை நடத்தினா, ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா காசாவை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. காசாவை யாருமே மறக்கல. பாலஸ்தீனத்திற்குரிய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை உரத்து சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு ஸ்பெயினுடைய பிரதம மந்திரி என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் தனிநபர்களை விட நீண்ட காலம் நிலைத்திருக்கும் வகையில் ஈரானுடைய அரசியல் அமைப்பு இருக்கிற காரணத்தினால்தான் ஈரானை வீழ்த்த முடியாது இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு தெஹ்ரானை தளமாக கொண்ட மத்திய கிழக்கு மூலோபாய ஆய்வுகளுக்கான மையத்தினுடைய ஆய்வாளர் அப்பாஸ் அஸ்லானி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது. குறிப்பாக தெஹ்ரானில் அனைவரும் பங்கு கொள்ளும் விதமாகத்தான் ஆட்சி கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும், இந்த அமைப்பு தனி நபர்களை விட நீண்ட காலம் நிலைத்திருக்கிற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இருக்கிற காரணத்தினால்தான் தலைவர்கள் கொல்லப்பட்டும் ஈரான் வீழ்த்தப்படவில்லை என்பதை சொல்லக்கூடியவர், முக்கியமாக ஈரானுடைய பலமாக இருப்பது ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில், அலி லாரிஜானி அவர்கள் பொறுப்பாக இருந்தாங்களா இல்லையா, அந்த உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தான் மிக முக்கியமானது. இதில் அமைச்சரவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், நிறுவனங்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், உளவுத்துறை முதல் இராணுவம் வரையிலான எல்லா
பிரதிநிதிகளும் இதற்குள் இருக்கிறார்கள். எனவே ஈரானுடைய தற்போது எந்த முடிவுகளும் தனிநபர்களால் எடுக்கப்படுவதல்ல. அமெரிக்க அதிபர் உள்ளுக்குள்ளே எதையாவது தூண்டி விட்டு பிரச்சனை உண்டாக்கும் நினைக்கிறாரு. அங்கே எல்லாத்தையும் மசூரா பண்ணிக்கிட்டு தான் பண்ணுறாங்க. எனவே அதெல்லாம் பண்ண முடியாது என்று சொல்லி குறித்த ஆய்வாளர் இன்றைக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களும் மேலதிகமாக வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு 15 அம்ச திட்டம் ஒன்றை முன்வைத்திருந்தார் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஈரான் அது தொடர்பாக எங்களுக்கு அப்படி எதுவுமே கிடைக்கலன்னு ஆரம்பமாகவே மறுத்திருந்தார்கள். அதை தாண்டி அந்த சமாதானத்தை விட நாங்கள் சண்டையைத்தான் விரும்புகிறோம், இதற்கு ஒரு நிரந்தர முடிவு வர வேண்டும் என்றெல்லாம் ஈரான் வெளியிட்டிருந்த செய்திகளை நம்ம கடந்த வீடியோவில் சொல்லி இருக்கிறோம். நம்முடைய சேனலில் அந்த வீடியோ தனியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை வெளியாக்கி இருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஈரானுடைய எம்பசியை ஆதாரம் காட்டி அல் ஜசீரா வெளியிடக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய 15 அம்ச திட்டத்தை ஈரான் பெற்றுக்கொண்டிருக்கிறது என்கிற தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் வழியாக, பாகிஸ்தானுடைய அரசு வழியாக ஈரானுடைய எம்பசிக்கு வழங்கப்பட்டு, ஈரானுடைய எம்பசி வழியாக ஈரான் அரசாங்கத்திற்கு இந்த 15 அம்ச திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அதை பார்த்த உடனேயே ஈரான் அரசு அளவுக்கு மீறிய தீவிரமான கொள்கைகளை இவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, காகிதத்தில் கூட இது அழகாக இல்லை என்று வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது பேப்பரில் கூட இந்த நிபந்தனைகள் அழகாக இல்லை, எனவே இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு சமாதானத்தை பற்றி யோசிக்கவே முடியாது, சண்டை தான் பிடிக்க வேண்டி வரும் என்று சொல்லி மிக தெளிவாக இன்றைக்கு இந்த தகவல்களை சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்கா முன்மொழிந்த 15 அம்ச திட்டத்தை தெஹ்ரான் பெற்றுக்கொண்டதாக இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அது தொடர்பாக மேலதிகமான செய்திகளை ஈரான் சொல்லுகிற போது இது தொடர்பான விளக்கத்தில் ஈரானியர்களை ஏமாற்றுவதற்கும் தவறாக வழிநடத்துவதற்கும் முயற்சி செய்கிறது அமெரிக்கா என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி தெளிவாக இது தொடர்பாக ஈரான் அமெரிக்காவுக்கு பதிலளிக்குமாறு பாகிஸ்தானுக்கு சொல்லியிருக்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் ஈரானுக்கு இந்த தகவல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் வழியாக என்கிற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் தற்போதைக்கு அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது. ஆனாலும் இது தொடர்பாக ஈரான் மேலதிக பதில்களை இன்று எழுத்து மூலமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நெருக்கத்தில் இருப்பதான ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அமெரிக்க ஈரான் இஸ்ரேலிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டால் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஜிசிசியை கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தையில் இணைச்சிக்கிறணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஜிசிசி கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. கத்தாருடைய முன்னாள் பிரதமர் ஜாபர் அல் தானி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டால், ஜிசிசி கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த பேச்சுவார்த்தையில் எங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானும் இணைச்சுக்கிறணும் சொல்லி கோரிக்கை விடுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளை விட்டுவிட்டு அவங்களா பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு போயிடுவாங்க, எனவே நாமும் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை ஜிசிசி கண்ட்ரிஸ் முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி கத்தாருடைய முன்னாள் பிரதமர் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அவருடைய எக்ஸ் பக்கத்தில். இதை தாண்டி ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் ட்ரம்பினுடைய தூதர்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறவே இல்லை. ஈரான் நேற்று சொன்னதை தான் இன்னைக்கு சொன்னா, இன்னைக்கு சொல்றதை தான் நாளைக்கும் சொல்லுவான். எனவே ஈரான் சொன்னதில் நிலையாக இருக்கிறாங்க. ட்ரம்பினுடைய தூதுவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் வெறுமனே இஸ்ரேல்காரனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு நிலையை எடுத்துட்டாங்க என்கிற செய்திகளை இன்றைக்கு அவனுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடனுடைய நிர்வாகத்தின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக செயல்பட்ட ஜாக் சல்லிவன் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவர் மேலதிகமாக சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, தாக்குதலுக்கு முன்பு ஈரான் வழங்கிய ஒப்பந்தத்தை அமெரிக்காவினுடைய குழுவினர் சரியாக புரியவே இல்லை. அவங்க கொடுத்த ஒப்பந்தத்திலேயே ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி ஒபாமா நிர்வாகத்தின் போதுதான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தைகளையும் சல்லிவன் இவர் கலந்து கொண்டார். கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் அப்போது ஈரான் சார்பாக இப்போதைய ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியும் பங்கு கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் ஈரான் மீது நம்ம குண்டுவீச்சை தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஈரானியர்கள் ஜெனீவாவில் ஒரு தெளிவான ஒப்பந்தத்தை நமக்கு முன்வைத்தார்கள். அதில் அணுசக்தி பிரச்சனையை தீர்ப்பதில் பெரும் பங்கு மிக தெளிவாக இருந்தது. இந்த அணுசக்தி பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றலாம் ஈரான்காரங்களே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அவர் சொல்றார், என்னுடைய புரிதலின்படி நம்முடைய தரப்பாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய தரப்பு பேச்சுவார்த்தையாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட்டை கரெக்டாக புரியவே இல்லை. ஈரான்காரன் சரியா தான் சொன்னா, இவங்க தான் மரகலண்டு போய் அதை தெளிவாக புரியாம இருந்தாங்கன்னும் போது பேசுறவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் அது பாரசீக மொழியில் இருந்துச்சான்னு கேட்கிறாரு, கிண்டலுக்கு கேட்கிறாரு.
இல்லை அது ஆங்கிலத்தில் இருந்துச்சு, ஈரான்காரன் என்ன அந்த ஊமைகளுடைய பாஷையில் பேசுகிறான், அவன் ஆங்கிலத்தில் திட்ட தெளிவாகத்தான் எல்லா விவகாரத்தையும் தந்திருந்தான், ஆனால் அதையெல்லாம் படித்து பார்த்து புரிகிற அளவுக்கு இவங்களுக்கு புத்தி இல்லை என்கிற கருத்துக்கள் அவர் சொல்லியிருந்தார். இந்த பேட்டி தொடர்பாக ஃபின்லாந்தில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதுவராலயம் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சல்லிவனுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், உங்கள் ஆக்கள் சரியாக புரியலைங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, சரியாக புரியலைங்கிறத விட அதை புரிய வேண்டியது இஸ்ரேல்காரன் அவங்கள வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் எங்கடா முடிவெல்லாம் எடுக்கிறீங்க? உங்கள் முடிவு எல்லாத்தையுமே இஸ்ரேல்காரன் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுடைய வெளியுறவு கொள்கைகள் தெளிவற்றதாக இருக்கிறது என்று சொல்லி அமெரிக்காவையே கண்ட்ரோல் பண்ணுறது இஸ்ரேல் தான் என்று சொல்லி மிக தெளிவாக இன்றைக்கு அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது ஃபின்லாந்தில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதுவராலயம். எது எப்படி போனாலும் அமெரிக்காவில் இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய தரப்பை தவிர மற்ற எல்லாருமே ஈரான் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுகிற ஒரு மாற்றீட்டு முயற்சியாக தற்போது வளர்ந்து வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேல் மேலே ஈரானும் ஹெஸ்புல்லாக்களும் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதுவரைக்கும் இஸ்ரேல் மேலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஈரான் ஹெஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களில் 5045 பேர் படுகாயங்கள் அடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து ஈரானும் ஹெஸ்புல்லாக்களும் இஸ்ரேல் மேலே சரமாரியான தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சூழல்ல கடந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக இஸ்ரேல் மேலே ஹெஸ்புல்லாக்கள் 30க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு முழுக்க அவங்க பல தாக்குதல்களை நடத்துகிறார்கள். 1 மணி நேரத்துக்கு முன்பதாகவும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 30 தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய நிலையில தான் கடும் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் இஸ்ரேலோடு எவ்விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் லெபனான் போகக்கூடாது என்கிறார் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள். நாயிம் காசிம் இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சி வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, லெபனான் எந்த விதமான ஒரு முனைப்பும் இல்லாமல் வெறுமனே போய் சரணடையும் விதமாக இஸ்ரேலோட ஒரு சமாதான நிலைக்கு போக பார்க்குறாங்க. நம்ம மேலே இஸ்ரேல்காரன் தேவையில்லாமல் தாக்குதல் நடத்தியிருக்கிறான், கடுமையான அழிவுகளை உண்டாக்கியிருக்கிறான். இப்படி இருக்கும்போது நம்ம போய் அவன்கிட்ட சமாதானம் பேச போனோம்னு சொன்னால் சரணடைவுக்கு சமனாகிவிடும். எனவே எல்லைகள் இல்லாத தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நாயிம் காசிம் அவருடைய தொலைக்காட்சி பேட்டியில் மேலதிகமாக அவர் சொல்லும்போது, நம்ம தாக்குதலுக்கு கடுமையாக உள்ளாகி இருக்கிறோம், நம்ம தரப்பை கடுமையாக தாக்கி கொண்டிருக்கும் போது நம்ம அத்தனை பேரும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றாக நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர், முதல்ல எங்க மேல நீங்க விதிக்கிற தடைகளை நிறுத்துங்க, லெபனானுக்குள்ள நாங்க இஸ்ரேல்காரனை பார்த்துக்கிறோம். எனவே இஸ்ரேல்காரனோட எல்லை இல்லாத தாக்குதல் தொடர்மே தவிர அதை நிறுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது, இஸ்ரேலை அடித்து நொறுக்குவதுதான் எங்களுடைய வேலை என்று சொல்லி பகிரங்கமாகவே இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம். என்னன்னா, ஹிஸ்புல்லாக்கள் வீக் ஆயிட்டாங்க, இனி யுத்தத்துக்கு வரமாட்டாங்க என்கிற பிம்பங்களை எல்லாம் இஸ்ரேல் காட்டி கொண்டிருந்த நிலையில் இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் மூச்சு விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ எங்கடா போயிருந்தது இவ்வளோ காலமாக இந்த ஆயுதங்கன்னும் போது, இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளாக ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கியமான 100 கமாண்டர்ஸ் உள்ளே வந்து அவர்களுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து அவர்களுக்கு தேவையான ஆயுத சப்ளை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி ஹிஸ்புல்லாக்களை தனித்தனி குழுக்களாக பிரித்து விட்டு போயிருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் ஒன்று முடிஞ்சால் ஒன்று நின்னா இன்னொன்று அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணணும். அதனால தான் இஸ்ரேலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாத பதிலடி தாக்குதல்களை மிக தெளிவாக ஈரான் சார்பான ஹிஸ்புல்லாக்கள் கொடுத்து வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரான் மீதான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஜனநாயக கட்சியினர் மேற்கொண்ட இன்னும் ஒரு முயற்சி அமெரிக்காவினுடைய செனட்டில் தோல்வி அடைந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய செனட்டில் ஜனநாயக கட்சி சார்பாக இந்த யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானம் 53க்கு 47 என்கிற வகையில் தோல்வி அடைந்திருக்கிறது. 53 வாக்குகள் யுத்தத்துக்கு ஆதரவாக விழுந்திருக்குது, 47 வாக்குகள் எதிராக விழுந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுக்குள்ள மக்கள் கருத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த யுத்தத்துக்கு எதிரான மனநிலையை அமெரிக்க மக்கள் பிரதிபலிக்கக்கூடிய காரணத்தினால இந்த வாக்கெடுப்புக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதில் ரொம்பவே புலம்பி தள்ளி இருக்கிறாரு. அதில் அவர் சொல்லும்போது, ஈரானில் ஒரு மாபெரும் இராணுவ சாதனையை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம், இதை சீர்குலைக்கிறதுக்காக சில பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தத்தில் நாங்கள் செய்துக்கிட்டு இருப்பது சாதாரண சாதனை அல்ல, மாபெரும் சாதனை. கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அடி வாங்கி அங்கே ஈரானில் ஆட்சி மாற்றத்தை உண்டாக்க முடியாத நிலையில் வாடா சமாதானத்துக்கு பாகிஸ்தான் வழியாக கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இல்லையா மாபெரும்
சாதனையா, நோபல் பரிசு எனக்கு தாங்கன்னு கேட்டார்ல, அந்த மாதிரி கேஸ் இது. அதே மாதிரி மேலதிகமாக சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, அரசியல் எதிரிகள் எங்களுடைய வெற்றிகளை எல்லாம் சீர்குலைக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி காட்டமாக சொல்லக்கூடியவர். தீவிர இடதுசாரிகளும் நாட்டை வெறுக்கிற ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களும் தான் இதை செய்கிறார்கள். இந்த யுத்தத்தை நிறுத்த சொல்கிறவனெல்லாம் நாட்டை வெறுக்கிறவனா, அதனால தான் இதை சொல்ல வர்றாங்க. நாங்கள் பெரிய வெற்றி ஒன்று அடைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதை தடுக்க பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஈரானில் நாங்கள் அடைந்து வரக்கூடிய மாபெரும் இராணுவ சாதனையை பறிப்பதற்காகவும் அதே மாதிரி உள்நாட்டுக்குள்ள குழப்பங்களை உருவாக்குவதற்காகவும் இவர்கள் ட்ரை பண்ணுகிறார்கள். உள்நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அமெரிக்காவுக்குள்ள. இந்த யுத்தத்தை நிறுத்தி தொலைங்கடான்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் எதிர்கட்சிகள் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்க பார்க்கறது மட்டுமல்லாமல், நாங்கள் எவ்வளவு முழுமையாகவும் தீர்க்கமாகவும் வெற்றியை அடைஞ்சிருவோம்னு சொல்லி பொறாமலை வெறுத்து போய் இதெல்லாம் பேசுகிறாங்க. இவங்க ஈரானில் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி அமெரிக்காவோட எதிர்கட்சிக்கெல்லாம் சரியான பொறாமையா, இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு பொறாமை இல்லை, தோத்து போய் கேவலப்பட்டு அமெரிக்காவை அசிங்கப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி வெறுப்போடு அவங்க இருக்கிறாங்க. இந்த ஆள் அதை மாறி நினச்சிக்கிட்டு ஜெயிச்சிருவாங்கன்னு பொறாமை என்று சொல்லி கருத்து சொல்கிறது மட்டுமல்லாமல், என்ன நடக்கிறதுங்கிறது அமெரிக்க மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு, நாங்கள் ஜெயிச்சு தான் தீருவோம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, பழைய காலத்து இந்த அதாவது ஈராக் வார் நடக்கும்போது, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் வார் நடக்கும்போது, அதுக்கு முன்னாடி அவங்க வியட்நாமில் போய் அட்டாக் பண்ணும்போதெல்லாம் அங்கே போய் வீடியோ எடுத்துக்கிட்டு டிவியில் ஒளிபரப்பி நாங்கள் தான் வந்துட்டோம் சொன்ன மாதிரி இப்போ சொல்லிடலாம்னு நினைக்கிறார். இப்போ எல்லாரும் சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்ன நடக்குதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால் இனிமேலாம் இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுபடாது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹொர்முஸ் முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில், குறிப்பாக 2019க்கு பிறகு இந்தியா முதல் தடவையாக ஈரானிடமிருந்து எல்பிஜி கேஸுகளை வாங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எல்பிஜி உள்ளிட்ட பல ஈரானுடைய எரிசக்தி பொருட்கள் கடலில் தற்போது பல கப்பல்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச கடற்பரப்பில் ஈரானுடைய 150 மில்லியனுக்கு மேற்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பேரல்கள் இருக்கிறது என்கிற கப்பல்களில் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் அமெரிக்கா 30 நாட்களுக்குள்ளாக இந்த தடையெல்லாம் நீக்கி ஈரான்ட்ட வாங்குறவங்க வாங்கியிருக்கிறீங்க என்று சொல்லியிருக்கிற காரணத்தினால இந்த க்ரூட் ஆயில் அதே போன்ற சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், அதை தாண்டி எல்பிஜி எல்என்ஜி எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி அதானி குழுமம் இந்த பெட்ரோல் வாங்குவதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணியிருக்கும் போது இன்னைக்கு இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஈரானிடமிருந்து எல்பிஜி வாங்கியிருக்கிறாங்க, ஒரு கப்பலை வாங்கியிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இந்த கப்பல் அரோரா என்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல். இந்த கப்பல் விரைவில் மங்களூர் துறைமுகத்தை வந்து அடையும் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் அமெரிக்காக்காரன் சொன்னாதான் இந்தியாவால் இதெல்லாம் வாங்க முடியுங்கிற அளவுக்கு ரொம்ப கேவலம் கட்டு போய் இருக்கிறாங்கிறது மட்டும் தெரியுது. கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிறவா, நீங்கள் ஓகேன்னா வாங்குவேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன்னு சொல்லி மோடிஜிங்கிறாங்க. என்னஜி இதெல்லாம் கேட்குற அளவுக்கு. ஆனால் பேசும்போது மட்டும் எப்படி பேசுவாங்க, நாங்கள் எப்படி தெரியுமா, ஈரானுக்கே தெரியாமல் கப்பலை கொண்டு வந்து விடுவோம் அப்படிம்பாங்க. கடைசியில் போய் அமெரிக்காக்காரன்ட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்கிறது தெரிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு மீண்டும் டெல் அவிவை நோக்கி சரமாரியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய இராணுவ வானொலியை ஒளிபரப்பி கொண்டிருக்கு. சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரே நேரத்தில் 4 பாலிஸ்டிக் மிசைல் ஹிட் ஆகியிருக்குது. குறித்த இடத்துல சாலிடாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளில் டெல் அவிவ் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல நகரங்கள் மீது ஏவுகணைகள் வீசப்பட்டு பலத்த உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பலத்த காயங்களுக்குள்ளான நபர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. இது நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 24 மணி நேரத்துக்குள்ள 200 பேர் காயப்பட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இது வராது, இது புதிய லிஸ்ட். இது நாளைக்கு தான் இந்த லிஸ்ட் மொத்தமாக எத்தனை பேருங்கிறது வரும். இதை தாண்டி இன்னைக்கு ஐநா சபையில் இஸ்ரேலுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் ஐநாவுக்கு. அந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஹிஸ்புல்லாவை கண்டிச்சிருக்கிறது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாவை நீங்கள் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும். ஏன் அறிவிக்கணும் தெரியுமா? இந்த காலகட்டத்துக்குள்ளாக இஸ்ரேல் மேலே அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் மிக கடுமையாக எங்கள் மேலே கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு கடுமையாக எங்களை இவர்கள் தாக்குகிறார்கள், இவர்கள் தீவிரவாத அமைப்பாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் 3500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி இருக்கிறாங்கிறதுல மாற்று கருத்தில் அவங்களையே தீவிரவாத அமைப்பாக அறிவிக்கணும்னா இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இந்த 26 நாட்களுக்குள்ளாக, அதாவது 26னா மார்ச் 2லிருந்து நம்ம கணக்கிலே வைக்கணும். இதை இந்த மார்ச் 2
இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைக்கிறோம் பேர்வழி என்கிற பேரில் இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் 1090 அப்பாவிகள் லெபனானில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ யார் தீவிரவாதி? அவன் தீவிரவாதியா இவன் தீவிரவாதியா? அப்பாவிகள் 1090 பேரை கொண்டுபிட்டு இவன் என்ன செய்கிறான்னா அவங்கள தீவிரவாதின்னு சொல்லுங்க அறிவிங்கிறான். அப்போ என்னன்னா அவனுடைய தாக்குதலை ஜீரணிக்க முடியலை, தவிர்க்க முடியலை, தடுக்க முடியலை. அதனால் இப்படியெல்லாம் அறிவிங்க என்று சொல்லி கெஞ்சி கேட்கக்கூடிய நிலைகளும் தற்போது உருவாகி வருகிறது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. எனவே தொடர்ந்தும் ஈரான், அதே போன்ற ஹிஸ்புல்லாக்கள், அமெரிக்க, அதே போன்ற இஸ்ரேலிய நிலைகள் மேலே தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு குவைத் உள்ளிட்ட ஜிசிசியினுடைய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலைகள் மேலேயும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தை தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் இதற்கு என்ன பதிலை சொல்ல போகிறது என்கிற முக்கியமான கேள்வி நம் முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உடனுக்குடன் இந்த செய்திகளை, உண்மை செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் எம்ஏசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஈரானுடைய அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்படுகிற அதே நேரம் மத்திய கிழக்கு மீதான அனைத்து தாக்குதல்களும் நிறுத்தப்பட்டு அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தொடர்ந்து குரல் எழுப்புமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.